இன்டர்வல் பிளாக் அது நாங்கள் பிளாக்காக தான் ட்ரீட் பண்ணுவோம் அந்த ஜானர் ஷிஃப்ட்டு. ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு பிளாக் தான். அது இப்போ பார்க்கும்போது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷம் வருது அந்த பிளாக்கே. ஓகே. டோட்டலாக. ஸோ வந்து அந்த பிளாக் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஒன்று ரிவீல் ஆகுது. 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க, 2 பேரும் ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற காலகட்டம். இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே ரிவீல் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருந்தது. ஸோ அது ஒன்று ரிவீல் ஆக அதுவே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எழுதும் போதே வந்து ஸோ இது இந்த பாயிண்ட்ல ரிவீல் பண்ணலாம், இது இந்த பாயிண்ட்ல ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் எங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து எல்லாத்தையுமே, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், எடிட்டரும் ஃபர்ஸ்ட்டு, கேமராமேன் ஃபர்ஸ்ட், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எப்படி பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாமே டெஸ்ட் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆப்வியஸ்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு ஹாரர் சீன்ஸும் ஷூட் பண்ணி பார்த்தோம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் படம் பார்க்குற சீன் அப்படியே நாங்கள் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்து அதில் எதெல்லாம் மாற்றலாம், என்னென்ன ஷார்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் ரீஷூட் பண்ணி ஹாரர்லாம் பண்ணோம். சேலஞ்சிங்கு இந்த இன்ட்ரோ பிளாக்கையும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே ஏடிஸ் நானே எல்லாம். ஏன்னா ஆள் தேவை, 5 பேர் தேவைன்னு சொல்லிட்டு நாங்களே ஃபுல்லாக ஷூட் பண்ணி திரும்ப அதை எடிட் பண்ணி பார்த்து திரும்ப அதுலேருந்து எதெல்லாம் குறைக்கலாம், எதெல்லாம் கிறிஸ்பாகலாம்னு சொல்லி நாங்களே ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு 8-10 மினிட்ஸ் வந்துச்சு. அதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ இப்படி இது இங்கேயே இது ஒர்க் ஆகுதுன்னா, அது சிஜிலாம் இருக்காது, நார்மலாக இங்கேயே இது ஒர்க் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து தேட்டரில் ஒர்க் ஆகும்னு சொல்லி அப்பயே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு.